வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்றைக்கி மோடி அவர்களால் இயற்றப்பட்ட சட்டம், அதாவது தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மிகப்பெரிய இடியை உச்சநீதிமன்றம் இறக்கப் போகுது அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய தகவல்கள் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்தை மட்டுமல்ல, பிஜேபிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சி? கேமராவை காட்ட மாட்டோம், உள்ளே இருக்க சிசிடிவி காட்ட மாட்டோம், எதுவுமே காட்ட மாட்டோம். தேர்தல் எப்போ அறிவிக்கணும் நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். ஓட்டு எண்ணிக்கை அறிவித்ததுக்கப்புறம் அந்த மாதிரி வாக்குப்பதிவு அதையும் நாங்கள் தான் நடத்துவோம். தேர்தல் ஆணையத்திட்ட எந்த விஷயத்தையும் நீங்கள் கேட்கக்கூடாது. யாருக்கு அந்த சின்னம் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது, அவங்களுக்கு ஆதரவு இருக்கா இல்லையா, எதுவுமே நாங்கள் சொல்ல மாட்டோம். நாங்கள் ஒரு முடிவு பண்ணி சொல்லிடுவோம் அப்படின்னு இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம்னா அதிகாரம், அவ்வளோ பெரிய அதிகாரம். ஒரு காலத்தில் டிஎன் சேஷன் தேர்தல் அதிகாரியாக இருக்கும்போது தான் தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரம் பரவலாக பேசப்பட்டது. ஆனால் இன்றைக்கி ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயகம் என்ற போர்வையில் மோடி அரசு மக்களால் வாக்குகளை வாங்கி இன்றைக்கி மக்கள்கிட்ட மறுபடியும் போகிறதுக்கு துணிவில்லாமல் கொல்லைப்புறம் வழியாக இவிஎம்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இவிஎம் வச்சு அதாவது கேள்வி தானே கேட்பீங்க, கேள்வி கேட்குறதே முதல்ல அடிச்சிட்டோம்னா, ஏற்கனவே சந்திரசூட் அவர்கள் இருக்கும்போது கொடுத்த உத்தரவு என்ன சொன்னார்? தேர்தல் ஆணையம் இண்டிபெண்டன்ட் அமைப்பு, அதில் போய் நாங்கள் தலையிட மாட்டோம் சொன்னாரா இல்லையா? ஆனால் இன்றைக்கி தேர்தல் ஆணையம் அந்த மாதிரி உச்சநீதிமன்றத்தை சொல்ல முடியுமான்னா, வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பு ஏற்கனவே ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் கடிதம் எழுதிட்டாங்க. இந்த நியாயமாக சுதந்திரமாகவும் தேர்தல் நடக்கவில்லை, நடத்தணும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோன்னு உச்சநீதிமன்றத்துக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க. அந்த கடிதம் தூசு தட்டப்படுகிறது. இது ஒரு பெரிய பிரச்சனையாக பேசப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக மோடிக்கு 7:30க்கு மேலே 7:30ங்கிற மாதிரி முதல்ல அதானி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்பேத்கர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்பேத்கரை வைத்து அமித்ஷா பேசிய பேச்சு, இது பெரிய சர்ச்சையாகி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திடீர்னு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜில் நாங்களே வாக்குப்பதிவு போட போகிறோம், ஏன்னா எங்கள் ஊர்லேருந்து யாருமே பிஜேபிக்கு ஓட்டு போடலையா, பிஜேபிக்கு எவ்வளோயா ஓட்டு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி வாக்குப்பதிவு நடத்த தயாராகிட்டாங்க. தபால் வாக்குப்பதிவு உடனே வேக வேகமாக போய் 144 போட்டு அதை நிறுத்துறீங்க. நம்ம ஒன்றும் புரியல, 144 போட்டு அவ்வளோ வேகமாக நிறுத்துறீங்க. கொடும் குற்றங்களை பண்ண கள்ளச்சாராயம் விற்கிறவனெல்லாம் விட்டாச்சு, போதை மருந்து கடத்தலாம் விட்டாச்சு. இந்த மாதிரி ஆட்கள் உடனே ஊர் மக்களை வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லி ஊர் கட்டுப்பாடு போட்டிருக்காங்க. ஊர்க்காரங்களாம் நீ ஓட்டு போகணும் தான் ஊர் கட்டுப்பாடு. அதை மிரட்டி, ஏன்னா அந்த ஊரில் எல்லாருமே காங்கிரஸ் ஓட்டு போடுறவங்களாம் 144 போட்டு அவங்க வேலையெல்லாம் கெடுத்து கூலி வேலை செய்கிறவங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்தது தான் இவர்கள் பண்ணிய பெரிய சாதனை, பிஜேபி அரசாங்கம் பண்ணிய பெரிய சாதனை. இப்படிப்பட்ட சூழ்நிலை அடுத்து என்ன பண்ணுறாங்க? பஞ்சாப், ஹரியானா, குறிப்பாக ஹரியானா ஸ்டேட்லேருந்து என்ன பண்ணுறாங்க? அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டுங்கன்னு ஒருத்தர் கேஸ் போடுறார். கேஸ் போட்டு உடனே கேஸ் ஒரு 3 மணி நேரத்தில் உடனே தேர்தல் ஆணையம் சொல்லுது, இல்லைன்னா நாங்கள் சிசிடிவி பதிவை காட்ட மாட்டோம் அப்படின்னு ஒரு உத்தரவு போட போகிறோம். சட்டமேச்சகத்துக்கு அனுப்புகிறாங்க. இவ்வளோ வேகமாக மோடி அரசாங்கம் வேலை பார்க்குது. வெள்ள நிவாரணம்னா கண்டுக்கவே மாட்டீங்க, ஜிஎஸ்டி நம்ம கேட்டு பல நாளாகி போச்சு கேட்க மாட்டீங்க, மெட்ரோ திட்டத்துக்கு கடிதம் மேலே கடிதம் எழுதி 1 வருஷத்துக்கு அப்புறம் பணம் கொடுக்குறீங்க, வயநாடுக்கு இன்னும் பணமே கொடுக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மதுரை எய்ம்ஸு சொல்லிக்கிட்டே போகலாம், செங்கல் ஒன்று காட்டினார உதயநிதி, இன்னும் என்னாச்சுன்னு தெரில. கேட்டால் 2028 2030ன்னு கதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. வல்லரசாகும் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த விஷயம் மட்டும் வேகமாக நடக்குது. எப்படி? தேர்தல் ஆணையம் எதையும் யாருக்கும் காட்ட மாட்டோம் அப்படின்னு ஒரு உத்தரவு போடுறாங்க. உடனே அர்ஜுன் மேத்வால் சட்டமைச்சர், ஓகே வந்துருச்சுங்க, முடிஞ்சு போச்சுங்க, ஃபைனல் ஆகிடுச்சுங்கிறாரு. எப்படிங்க ஃபைனல் ஆச்சுன்னா? முடிஞ்சதுங்க. நல்லா யோசனை பாருங்கள். தேர்தல் ஆணையர்களை நியமிப்பது மோடி. அந்த தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறவங்களை பதவி நீக்கம் யாராலையும் பண்ண முடியாது. குடியரசுத் தலைவர் நினச்சா தான் முடியும், சட்டத்தில் இருக்குது. குடியரசுத் தலைவர் யார் சொல்கிறத கேட்பாங்கிறது உலகத்துக்கே தெரியும். குடியரசுத் தலைவரை பழங்குடியின பெண் நாங்கள் போட்டுட்டோம்னு சொல்லிவிட்டு அவர்களை எந்த விழாவுக்கும் கூப்பிடாமல் புறக்கணிப்பது யார்? ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி வச்சுருக்காங்க. குடியரசுத் தலைவர் இவர்களை எதிர்த்து ஏதாவது கேள்வி கேட்ட முடியுமா? இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர், மற்ற ஏரியாவில் இருக்க ஆளுநர், மாநில முதலமைச்சர்களை தொல்லை கொடுப்பாங்க. இதுவரை மோடியுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி ஒரு விஷயத்துக்காக மோடி பண்ணது தப்புன்னு சொல்லியிருக்காரா? ஜனநாயக படுகொலைகள் நாட்டில், இந்திய நாட்டில் ஜனநாயக படுகொலை எவ்வளவோ நடக்குது. நம்ம திமுகவை விமர்சித்தாலும் பிஜேபி திட்டணும். திமுக ஊழல் கட்சி அப்படிங்கிறீங்க, பிஜேபி ஊழல் அண்டு மதவாதம் 2 சேர்ந்துருக்குது. அதனால தானங்க திமுக ஜெயிக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் தேர்தல் எப்போ வைக்கணுங்கிறத தேர்தல் ஆணையம் முடிவு பண்ணுவாங்க, அது மோடி முடிவு பண்ணுவார். தேர்தலில் எவ்வளோ செலவு பண்ணுங்கிறது மோடி முடிவு பண்ணுவார். ஏன்? காங்கிரஸ்லேருந்து மற்ற கட்சிக்கெல்லாம் செலவில் இருக்கக்கூடிய ஃபண்டை ஃப்ரீஸ் பண்ணிடுறீங்க. 2023-24 2300 கோடி உங்களுக்கு மட்டும்தான் டொனேஷன் கிடைச்சிது. உங்களுக்கு அப்புறம் பிஆர்எஸ் கட்சி கிடச்சிருக்குது.
காங்கிரஸ் கட்சிக்கு வெறும் 100 கோடி. அது எப்படிங்க உங்களுக்கு 2300 கோடி? மோடி அரசாங்கத்தை பாராட்டி, மோடியுடைய திறமைகளை பாராட்டி, ஏன்னா மோடி ஒருவேளை கடவுளுங்கிறனால மக்கள்லாம் கொண்டு போய் வெங்கடாச்சலத்தில் பணம் கொட்டுற மாதிரி கொட்டிட்டாங்களா? ஒன்றும் புரியல. 2300 கோடி கொடுத்துருக்காங்க பிஜேபி செலவு பண்ணுறதுக்கு. அப்போ நீங்கள் எல்லா விதமான அஸ்திரங்களையும் வச்சு செலவு பண்ணுவீங்க. அதிகாரம் இருக்குது, ஏற்கனவே உங்களுடைய ஆர்எஸ்எஸ் காவிமயமாக்கப்பட்ட ஆட்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. இன்றைக்கி இடியோட இயக்குனர் ராகுல் அவர் ஒரு கடிதம் ஏன் அங்கே இருக்கக்கூடிய கீழே இருக்கவங்களுக்கு எழுத வேண்டியதாக போச்சு? அப்பா பார்த்து அரெஸ்ட் பண்ணுங்கப்பா, இவ்வளோ நாளாக அரெஸ்ட் பண்ணீங்க, பிரச்சனை இல்லை. இப்போ வந்து உச்சநீதிமன்றம் தலையிலே பிரச்சனையாகுது, என் பதவிக்கே வேட்டு வச்சுரும் போகுது. ஏன்? ஏற்கனவே மிஸ்ரா அவர்களை 3 தடவை பதவி நீட்டிப்பு பண்ணி பிஜேபி அரசாங்கம் அவரே வச்சுருந்தது. ஏன்னா அவர் இவர்களுக்கு தோதா இருப்பாங்கன்னு. அதுக்கப்புறம் பார்த்து ராகுலை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ராகுல் நவீன் என்ன சொல்கிறாரு? எப்பா எதுவும் பண்ணிடாதீங்கன்னு பதறி போய் கடிதம் எழுதுகிறார். ஏன்? உனக்கு உச்சநீதிமன்றம் அந்த அளவுக்கு கேள்விகளை கேட்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது தேர்தல் ஆணையம் வந்து செயல்பாடுகளில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது, நடுநிலையான தேர்தல் ஆணையம் வேண்டும் சொல்லிட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் கூட்டமைப்பு கடிதம் எழுதுகிறாங்க தேர்தல் ஆணையத்துக்கு. எதுக்கு? சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சந்திரசூட் அவர்கள் இருக்கார். அது ஒன்றுமே இல்லை, அப்படியே நின்றுச்சு. ஏன்னா கடவுளை வைத்து கடவுள்கிட்ட நான் கும்பிட்டுட்டு வந்து தீர்ப்பு சொன்னேன் அப்படிங்கிறார் அவர். அதுவே பல விமர்சனங்கள் ஏற்பட்டு இருக்குது. இது சரியாக ஜனநாயக நாட்டில் சட்டத்தின்படி தான் கொடுக்கணும். எப்படி வந்து ஒரு கடவுள்கிட்ட கேட்டு கொடுப்பாங்க? ஒன்று. இன்னொன்று, ஆதாரங்களின் அடிப்படையில் தான் ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். வெகுஜன மக்களின் நம்பிக்கை அப்படின்னா, ஒரு ஊரே சேர்ந்து ஒரு ஆள் அடித்து கொண்டுருது அப்படின்னா அது வெகுஜன மக்களின் நம்பிக்கைங்க, அதனால் அதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறீங்களா? எப்படி இதை நியாயப்படுத்த முடியும்? பெரும்பான்மையான மக்கள் ஒரு அநீதியை கொண்டாடினால் அந்த அநீதிக்கு அரசாங்கம் எப்படி துணை நிற்க வேண்டும்? இதான் நம்மளுடைய கேள்வி. அப்போ எல்லாம் என்னாச்சு? எல்லாம் முடிஞ்சது. இவன் உச்சபட்சமாக ஹரியானா பஞ்சாப்லலாம் வந்து அந்த ஃபுட்டேஜ் கேட்குறாங்க. ஃபுட்டேஜ் கொடுத்தா மாட்டிக்குவீங்க. ஏன்? இப்போ ஒரிசா கவர்மெண்ட்டு எப்படி ஜெயிச்சது? நீங்கள் 78, பிஜேபி 78, பிஜேடி 51. சரி, என்ன மேட்டர்ன்னு பார்த்தா 30% அதிகமான வாக்குகள் பதிவாயிருக்கு. எப்படிங்க ஏங்க 1%, 2%னா எரர் மிஸ்டேக். அதுவே நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் சொல்கிறது டிஜிட்டல் இந்தியா. இதான் டிஜிட்டல் இந்தியாவா? அவங்க ஃபோன் பண்ணி சைபர் குற்றங்கள் அதிகமாக இருக்க விட்டது. யாரும் ஃபோனை 1ஐ தட்டாதே, 2ஐ தட்டாதே. இதெல்லாம் பழையபடி வரலையே. நீங்கள் வந்ததுக்கப்புறம் எப்படிப்பா இவ்வளோ சைபர் குற்றவாளிகள் வராங்க? நீங்கள் தான் வந்து டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்களே. பெகாகஸை வச்சு நிறைய பேரை கண்டுபிடிச்ச ஐயா மோடியாச்சே, இதை கண்டுபிடிங்க. பெகாகஸை வச்சு இந்தியர்களுடைய ஃபோனை ஒட்டு கேட்க தெரியுது. அதுக்காக 2000 கோடி செலவு பண்ணி, மில்லியன் அமெரிக்க டாலர் செலவு பண்ணி அதை வாங்க தெரியுது. எதிர்கட்சிகள் உள்ளிட்டவங்க பத்திரிகையாளர்களை வேவு பார்க்க தெரியுது. அதெல்லாம் வேவு கரெக்டாக பார்க்குறீங்க. இந்த எப்படியா அதை கோட்டை விட்டீங்க? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? இன்றைக்கி இருக்கக்கூடிய மோடி அரசாங்கத்தில் எல்லாத்தையும் தாண்டி உச்சபட்சமாக என்ன நினைப்போம்? மக்கள்கிட்ட போய் எதுக்கு நம்ம ஓட்டு கேட்டு? கடைசியாக தானே அதானுங்க பிஜு ஜனதா தளம் தோற்றதுக்கு காரணம். இதில் நம்ம மகாராஷ்டிராவில் எப்படிங்க வாக்கு சதவீதம் அதிகமாக வந்தது? முதல் நாள் வாக்கு சதவீதத்துக்கும் 5 மணி வாக்கு சதவீதத்துக்கும் 11 மணிக்கு மாறுது. அடுத்த நாள் அப்படியே மாறுது. எப்படி நடந்தது? அப்படியே எப்படி ஸ்வீப்பாகுது? இந்திய மக்கள் நீங்கள் பெரும்பாலும் யார்கிட்ட வேணால் கேளுங்க, ஓட்டிங் மிஷினை பற்றி கேளுங்க. அது இருக்கிற வரைக்கும் பிஜேபி தான் சொல்கிறாங்களா இல்லையா? ஏன் இதை மாற்றவே மாட்டுறீங்க? இதை கண்டுபிடிச்சவங்க கூட மாற்றுறாங்க, நீங்கள் மாற்ற மாட்டுறீங்க. எல்லாத்தையும் விடுங்க. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்? ரைட்டுப்பா, தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் தேர்தல் நடத்துகிறோம், ரைட். அந்த தேர்தலை எப்போ வைக்கணும் நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம், ரைட். அதையும் தாண்டி இப்போ வந்து பிரச்சாரத்தில் யாராவது அவதூறு பேசினா நாங்கள் நோட்டீஸ் கொடுப்போம், ரைட். எல்லாத்தையும் சொல்கிறோம். தேர்தல் முடிந்த பிறகு தோற்ற வேட்பாளர் தேர்தல் ஆணையத்திட்டு, ஐயா இந்த தேர்தலில் எனக்கு வந்து பிரச்சனை இருக்குது, இந்த ஓட்டிங் மிஷினை மறுபடியும் எண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. போய் என்ன ட்ரை பண்ணால், ஏற்கனவே ட்ரை பண்ணால் அழுத்தின உடனே 90% காட்டுது. அந்த 90% பேட்டரி எப்படியா காட்டும்? ஒரு மிஷின் போய் சொல்லாது. கரெக்டுங்க. 50 மிஷின் தயாரிக்கிறீங்க, 50 மிஷின் தயாரிக்கிறீங்க. எல்லாத்தையும் காலையிலேருந்து ஆன் பண்ணி வைங்க. அடுத்த நாள் காலையில் எடுத்து பார்க்கும்போது 3 வந்து கம்மியாகுது. இது நம்ம பேட்ரி, மிச்சம் 7 சரியாக இருக்குது. அப்போ இந்த 3 ஃபால்ட்டாக இல்லையா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். இல்லைங்க அதெல்லாம் 3 டெக்னிக்கல் எரர். ஏங்க அதுதாங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, டெக்னிக்கல் எரர். கேட்டால் வந்து இதை வந்து இது வந்து ப்ளூடூத்தில் பண்ண முடியாது, அங்கே அதில் சார் இங்கே உட்காந்துட்டு அமெரிக்காவில் இருக்கிற மிஷின் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க சார். உலகம் அப்படி வந்துருச்சு, இப்போ போய் பண்ண முடியாது கிண்ண முடியாதுன்னு சொன்னால் மக்கள் ஒத்துக்குவாங்களா? கேட்குறவங்க கேனையாக இருந்தால் என்ன வேணால் சொல்லலாமா? அப்போ என்ன மோடி அரசாங்கம் ஏற்கனவே நீங்கள் பண்ணவங்க தானே, பெகாகஸை வச்சு எல்லாத்தையும் பண்ணவங்க தானே நீங்கள். அதையும் தாண்டி ஜெய்சங்கர் அவர்கள் அண்மையில் இந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி ரஷ்யா போகிறார். ரஷ்யா ஏன் போனார்? அங்கே இருக்கக்கூடிய இந்த ஹேக் பண்ணுறவங்க இருக்காங்கள்ல, இந்த உலகம், அதில் இருக்கவங்களுக்கு ஒரு மீட்டிங். என்ன
உலகம் முழுக்க இந்த ஹேக் எப்படி நடக்குது, இந்த ஹேக் பண்ணுறவங்களாம் எந்த ஏரியாவில் இருக்காங்க, எல்லாத்தையும் நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் வரக்கூடிய தகவல் என்னென்னா, இல்லைங்க அது பேசுகிறதுக்கு போனதுக்கு அதுவே காரணம் இல்லை, அந்த மிஷின் இருக்குல்ல, அந்த தேர்தல் அந்த நம்ம இவிஎம் மிஷின், அதை எப்படி ஹேக் பண்ணலாம், இன்னும் டெக்னிக்கலாக எப்படி ஹேக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மீட்டிங் நடந்ததுங்கிறாங்க. உண்மையா இல்லையா? ஏன் கடைசி வரைக்கும் அதை பதில் சொல்லவே மாட்டீங்க? அவர் ரஷ்யா சென்று சந்தித்தது யாரை, மோடி சென்று சந்தித்ததை யாருங்கிறது ஃபோட்டோ போட்டுட்டு அவர் சந்திக்காத யாரைங்கிறது நிறைய பத்திரிகையெல்லாம் வந்துருச்சு. அப்போ தேர்தல் ஆணையம் ஒரு இண்டிபெண்டன்ட் அமைப்புன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் எதையும் ஆட்டி காட்ட மாட்டீங்க. அது மூடி வைக்கப்பட்ட ரகசியம்னா ஜனநாயக நாட்டில் அப்படி ஒரு ரகசியமே இருக்க முடியாதுங்க. எப்படியும் இருக்க முடியும்? ஜனநாயக நாட்டில் எப்படி இருக்க முடியும்? மக்கள் வாக்குப்பதிவு போடுறது யாருக்கு போட்டாச்சுன்னு விவிபேடை எண்ண மாட்டீங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் அதாவது அவங்க வந்து சந்தேகத்தில் கேட்டாங்கன்னா இல்லை நாங்களே மாதிரி எண்ணினோம் சரியாக வந்துருச்சு, நீங்களே ஒரு அறிக்கையை கொடுக்குறீங்க. இப்படி அப்புறம் வந்து அந்த பேட்டரியை பற்றி எதுவும் சந்தேகத்தை யாரும் கிளப்பக்கூடாது. இப்போ எல்லாத்துக்கும் உச்சபட்சமாக அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் காட்ட மாட்டேன்னா அப்போ தேர்தல் ஆணையம் வந்து தேர்தலை அறிவிக்கும், மக்கள் போய் ஓட்டு போடணும், தேர்தல் ஆணையம் இல்லைங்க மோடி ஜெயிச்சிட்டாருங்க எல்லாம் கிளம்புங்கன்னு சொன்னால் ஒன்றுமே பேசாமல் கிளம்பணும். அப்படிங்கிறது எந்த விதத்தில் ஜனநாயகம்? இப்போ எல்லாம் உச்சநீதிமன்றத்தில் வந்து ஏற்கனவே அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொடுத்த இதை நாங்கள் தூசு தட்ட போகிறோன்னு வழக்கறிஞர்கள் சங்கம் சொல்லிடுச்சே. இதுக்கு நீ என்ன பண்ண போகிறீங்க? நல்லா எல்லாத்தையும் விட்டுருங்க. இது வந்து வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதை மற்ற காங்கிரஸ், சமாஜ்வாதி, இன்றைக்கி திரிணாமுல் காங்கிரஸ், ஃபரூக் அப்துல்லா எல்லாமே எல்லா இதுக்கு வச்சுக்கணும். எல்லாம் இப்போ வந்து பேரணி போகிறாங்க, நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் போடுறோன்றா காங்கிரஸ் போட போகுது. இது எங்கே போய் முடியும்னுக்கிறீங்க? சர்வாதிகாரம் தான். அதாவது மோடி ஒரு சட்டத்தை போடுறாரு, தேர்தல் ஆணையம் அப்படியே நிறைவேற்றுது, எதையும் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது சரியான வாதமாக இல்லை. கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்தில் அடிவாங்க, எழுதி வச்சுக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் கண்டிப்பாக. ஏன்னா அது நீங்கள் சட்ட புத்தகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வாக்காளருடைய கடமை யாருக்கு நாங்கள் ஓட்டு போடுறோன்னு தெரியணும். ஒன்று, ஒரு வாக்காளருடைய ஒரு வேட்பாளருடைய உரிமை என்னென்னா, நான் வந்து தோத்துட்டேன், மறுபடியும் எனக்கு இந்த மாதிரிலாம் அவர் கேட்குறதெல்லாம் பண்ணி கொடுக்கணும். அதான ரூல்ஸு. அதையும் மீறி இப்படி பண்ணுவீங்க. ஒருத்தர் 2 பேரை நீங்கள் விலைக்கு வாங்கலாம், எல்லாத்தையும் விலைக்கு வாங்க முடியாது. மோடி பெரிய அழிவு பாதைக்கு போயிட்டுருக்கார். ஆணவத்தின் உச்சத்தில் இருந்தவர்களெல்லாம் எங்கே இருக்காங்கிறது உலகம் அறியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஜெயலலிதா அம்மா என்ன தமிழ்நாட்டை எப்படி ஆண்டாங்க, கடைசியாக என்ன ஆச்சு, ஹிட்லர் எப்படி ஆச்சு, நெப்போலியன் சொல்லிக்கிட்டே போகலாம். எங்கள் கண்ணுக்கு முன்னால் உதாரணங்க ராஜபட்சங்க, நீங்கள் ஷேக் ஹசீனா என்னங்க ஆச்சு? மோடியும் அமித்ஷாவும் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்படுவது காலம் வெகு தூரத்தில் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அந்த அளவுக்கு நினைக்கல. ஆனாலும் இப்படியே போயிட்டு இருந்தால் மக்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருப்பாங்க? கொஞ்சம் யோசனை பாருங்களேன். மக்கள் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மதிக்கிறார்கள். நீதிமன்றம் கண்டிப்பாக நல்ல தீர்ப்பை அளிக்கும்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணி ஊக்கம் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.